வெல்கம் டு மை சேனல். ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். மே 2025 எக்ஸாமினேஷன் மே 19 நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எக்ஸாம் ஹாலில் பார்த்தீங்கன்னா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யூனிவர்சிட்டிலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அண்ணாமலை நகர் ஹாஸ்டலாக இருந்தாலும் சரி, ஆர்கேஎஸ் காலேஜ்லையுமே போயிட்டு ஸ்டே பண்ணிட்டாங்க. நாளைக்கு லாஸ்ட் மினிட்ல யாராவது வந்து யூனிவர்சிட்டி ஹாஸ்டலுக்கு போகிறீங்களோ இல்லை ஆர்கேஎஸ் காலேஜுக்கு போனாலும் சரி, நீங்கள் வந்து உங்கள் ஆதார் கார்டெலாம் மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் உங்ககிட்ட கேட்குறாங்க, ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 150 or 200, ஆர்கேஎஸ் காலேஜ் கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 350. ஸோ 3 நேரம் ஃபுட்டுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. எந்த ரூம் நம்பரில் எந்தெந்த என்ரோல்மெண்ட் நம்பருக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து இன்றைக்கே வந்து எல்லா சென்டர் வெளியிலுமே வந்து போட்டாங்க. இப்போ சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரூம் நம்பர் 16 வந்து என்ன டிகிரிக்கு என்ன பேப்பருக்கு என்னென்ன ரெஜிஸ்டர் நம்பருக்கு எக்ஸாம் இருக்குது, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுத போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் போட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்கு கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு உங்களோட ஹால் நம்பர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் அங்கே இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் உங்கள் ரூமுக்கு வந்து போய்க்கோங்க. எக்ஸாம் டைமிங் வந்து இங்கேயே போட்டிருக்காங்க. மார்னிங் செஷனுக்கு 9:30 to 12:30. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. அண்ணாமலை நகரில் அதே போல் மற்ற எல்லா சென்டர்லையுமே வந்து இது போல் ஒட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆர்கேஎஸ் காலேஜ் கள்ளக்குறிச்சியில் இது போல் வெளியில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து போட்டிருக்காங்க. நீங்களுமே வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆஃப்டர்நூன் செஷனுக்கு 2 PM to 5 PM வந்து எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமுக்கு 10 minutes முன்னாடியே போயிட்டு நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டு கரெக்டாக உங்கள் ஹால்குள்ளே வந்து போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐடி கார்டு அண்ட் ஹால் டிக்கெட்டை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஐடி கார்டு இல்லாதவங்க அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் ஸ்லிப்னு வெப்சைட்டில் ஒன்று வரும், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு இல்லைனா ஓட்டர் ஐடி ஏதாவது ஃபோட்டோ இருக்க ப்ரூஃப் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கு வந்து எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. பேப்பர்ஸ்லாம் நிறையா ஃபில் பண்ணிவிட்டு வாங்க. முடிஞ்சளவு ப்ரெசன்டேஷன் கொடுத்து எழுதுங்க. எந்த கொஷினுமே வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். எழுதிட்டு வந்து எப்படி எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.